வணக்கம் சார். இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கட்சி 10,000 வாக்கு தேர்தல் வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரிலாம் நடந்துக்குவாங்க சார்? அந்த கட்சி 5 வருஷமாக அந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பூத்து பொதுமக்களுக்கு என்ன செஞ்சிச்சு? முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, அந்த ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளரை கட்சி யாருன்னு அறிவிக்காமல் இருந்திருந்தாலும், மக்களுக்கு தெரியாமல் இருந்தாலும், அந்த வேட்பாளராக இருந்தவர் 5 வருஷமாக அந்த சட்டமன்ற தொகுதிப்பட்ட அனைத்து பூத்தில், அனைத்து கிராமத்தில், அனைத்து வார்டுலையும் அவர் என்ன மாதிரி மக்களோட இணைஞ்சிருக்காரு. அது இல்லாமல் அனைத்து கட்சி அந்த பிரதிநிதிகள்லாம் இவரோட ஆதரவு கட்சிகள் இருக்காங்கல்ல, அவரோட எப்படி 5 வருஷமாக ஒருங்கிணைச்சி கொண்டு போயிருக்காரு. இது ஒன்று. அது இல்லாமல் தேர்தல் அறிக்கை, இது தேர்தல் வியூகம், அதுக்கு இல்லாமல் ஒவ்வொரு பூத்துக்கும் பூத்து கமிட்டி, எல்லா கட்சியும் தான் இருப்பாங்க. அந்த பூத் கமிட்டி 5 வருஷமாக அந்த மக்களுக்கு பூத்துக்குள்ளே என்ன செஞ்சிச்சு. இது இல்லாமல் தனிப்பட்ட தொண்டன், அவனுடைய பணி. ஒரு பூத்துக்கு 800 ஓட்டு இருக்குது. அதில் தேர்தலில் 700 ஓட்டு பதிவாகுது. 700 பதிவானால் ஒரு கட்சி 250 எடுக்குது, இன்னொரு கட்சி 251 எடுக்குது, 255 எடுக்குது. 5 வித்தியாசம் இருக்கணும். 285 எடுக்குது. இப்போ ஒரு சட்டமன்றத்துக்கு 400 பூத்து, ஒரு பூத்தில் 5 ஓட்டுனா 400 × 5 2000, மிகப்பெரிய வெற்றியா இல்லையா? இதை அதிகமாக்குறது அந்த அடிமட்ட தொண்டன், அவனோட உழைப்பு, அந்த வேட்பாளருடைய 5 வருஷ மக்களோட பயணம், அவருடைய தேர்தலோட வியூகம், தேர்தல் அறிக்கை, அந்த அனைத்து கட்சியையும் அவர் ஒருங்கிணைத்த விதம், இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த 2000 ஓட்டுங்கிறது ஒவ்வொரு குருத்துலையும் 255 மாறி அது அப்படியே டெவலப் ஆகி 300ன்னு வச்சுங்களேன், அது 10,000க்கு மேலே வராதா? அடுத்த கட்சி 250, ஒரு கட்சி 300ன்னு வச்சுங்களேன், 50 ஓட்டுன்னு ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். அந்த ஒவ்வொரு ஓட்டும் தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு அடிமட்டத்தினுடைய தொண்டனுடைய உழைப்பு மிக வெற்றிகரமாக இருக்கும். அந்த தொண்டன்லாம் நிச்சயமாக பாடுபட்டிருப்பான்.